ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து செல்ஸ் சாப்டரோட பார்ட் 3 லெக்சர் பார்க்கலாம். இன்னைக்கு என்ன அப்படின்னா, இன்னைக்கு நான் என்னென்ன டீச் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லிடுறேன். என்னென்னா யூகேரியாட்டிக் செல்னா அந்த டாபிக், ஓகேவா? அதை தரவாக படிக்க போகிறோம். அதுக்கப்புறமாட்டி பேலன்ஸ் இருக்க டாபிக் எல்லாமே நம்ம வந்து யூகேரியாட்டிக் செல்லில் அது என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் செல் மெம்பரேன் பார்க்க போகிறோம், ஓகேவா? பேலன்ஸ் இருக்க அந்த மைட்டோகாண்ட்ரியா, லைசோசோம்ஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், அப்புறம் லாஸ்ட்டில் இருக்க எல்லா கண்டென்ட்டுமே நாளைக்கு சண்டே தானே. ஸோ நான் வந்து ஒரு 1 hour 1.5 hour லெக்சராக போட்டு நான் நாளையோட செல் சாப்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். நாளைக்கு செல் சாப்டர் கம்ப்ளீட் ஆகிடும். மண்டே வந்து நம்மளுக்கு சொல்யூஷன் சாப்டரோட ஒன் ஷாட் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமாட்டி டியூஸ்டே வந்து ரெடாக்ஸ் சாப்டர் இருக்குல்ல, அதோட ஒன் ஷாட் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஒன் ஷாட் நாங்கள் ஏன் இப்படி பார்ட் ஒன் போட்டோம்னா, நிறைய பார்ஷியல் ட்ராப்பர்ஸ் தான் பார்க்குறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு டைம் கிடைக்குமா, ஒரே ஸ்ட்ரெச்சில் உட்காந்து ஒன் ஷாட் பார்ப்பாங்களா அப்படின்றதுனால தான். ஏன்னா ஒரே ஸ்ட்ரெச்சில் பார்த்தா தான், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெச்சில் பார்த்தா தான் அந்த ஒரு அட்டென்டிவ்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் என்ன, அடுத்த டாபிக் என்ன, அடுத்த கொஷின் என்ன அப்படின்ற மாதிரி. அதனால தான் நாங்கள் அதை சரி பாட்டாக ஒரு பாட்டாக போடுவோம் அப்படின்ற மாதிரி யோசித்தோம். பட் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒன் ஷாட் மாதிரி போடுங்க, அப்போ தான் பார்ப்பாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, என்கிட்ட சொன்னாங்க ஒன் ஷாட் கேட்குறாங்க அப்படின்னு. ஓகே, நம்ம ஒன் ஷாட் பார்க்கலாம். இப்போ நம்ம சொல்யூஷன்ஸ்க்கு வந்து பார்ட் 1 போட்டிருக்கோம், அது அப்படியே இருக்கட்டும். நான் அந்த ஒன் ஷாட்டில் அந்த பார்ட் 1 வந்து ஒரு ரீகேப் மாதிரி கொடுத்துட்டு பேலன்ஸ் உள்ளது எல்லாத்தையும் நம்ம தரவாக படிக்கலாம். அது ஒன் ஷாட்னா அது ஒன் ஷாட் மாதிரி இருக்காது. எனக்கு இந்த 2 மணி நேரம் ஒன் ஷாட் போடலாம் எனக்கு தெரியாது. கண்டிப்பாக ஒன் ஷாட்னு எடுத்தேன்னா மேக்ஸிமம், அதுவும் சொல்யூஷன் சாப்டருக்கெலாம் எப்படியும் ஒரு 5 hours போகும், ஓகேவா? எவ்வளோக்கு முடிக்க முடியுமோ அவ்வளோக்கு நான் டைமை வந்து கொஞ்சம் பார்த்து தான் நான் பண்ணுவேன். எனக்கு வந்து நிறைய கொஷின் சால்வ் பண்ணணும். நான் நடத்துறது பெருசு கிடையாது. நான் நடத்துறதோட உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நான் நடத்தணும். அப்போ நான் என்ன பண்ணணும்னா, நடத்திட்டு நான் கொஷின் சால்வ் பண்ணாதான் உங்களுக்கு புரியும், ஓகேவா? அதனால தான் அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒன் ஷாட் வந்து கண்டிப்பாக ஒரு 5 மணி நேரம், ஒரு 5 hours இருக்கும், இல்லைனா ஒரு 5.5 hours. அதுக்குள்ளே நான் முடிச்சிருவேன், ட்ரை பண்ணுறதுக்குள்ளே முடிக்க. ரிடாக்ஸ்லாம் ஒரு 4 மணி நேரத்துலேயே முடிச்சிடுவேன், ஓகேவா? ஒன் ஷாட் மாதிரி இருக்காது, ஒரு டீட்டெயில்டு லெக்சர் மாதிரி தான் இருக்கும். என்னால் எவ்வளோக்கு ரெஃபர் பண்ணி உங்களுக்கு நான் நடத்த முடியுமோ கண்டிப்பாக அவ்வளோக்கு ரெஃபர் பண்ணி நடத்துகிறேன், ஓகேவா? ஓகே, அது இருக்கட்டும். அதை நம்ம அடுத்து வர இதில் பார்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து செல் த யூனிட் ஆஃப் லைஃப் பார்ட் 3 பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நான் வந்து நேற்று அதுக்கு முன்னாடி நான் இது வரைக்கும் நடத்திருக்கேன் இல்லையா 2 பாட்டு, அதோட நான் ரீகேப் மாதிரி கொடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் நம்ம பார்ட் 3க்குள்ளே போகலாம், ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன பார்த்தோம், செல் தி யூனிட் ஆஃப் லைஃப். இந்த லெசனில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், நான் கடகடன்னு ரீகேப் பண்ணிட்டு மட்டும் போயிடுவேன், ஏன்னா டைம் இருக்காது, ஓகேவா? ஸோ யூனிட் ஆஃப், அந்த டைட்டிலே நம்மளுக்கு என்ன யூனிட் அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்குது. அது எதை நம்மளுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப் அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணுது. செல் அப்படின்ற சும்மா ஜென்ரலாக செல்லை நம்ம டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா, அது வந்து ஒரு ஸ்மாலஸ்ட் யூனிட். அதுக்குன்னு ஒரு சர்டன் கண்டிஷன்ஸ் இருக்கும்போது அதனால அந்த உலகத்தில் சஸ்டெயின் பண்ணி வாழ முடியும், ஓகேவா? ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, வைரஸ்க்கு செல் கிடையாது, அப்போ அது வந்து லிவிங்கா நான் லிவிங்கான்னு கேட்டால் கண்டிப்பாக அது ரெண்டுத்துக்கும் நடுவில், லிவிங்க்கும் நான் லிவிங்க்கும் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பவுண்ட்ரியில் தான் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த வைரஸ் அப்படின்றது இருக்குது. நெக்ஸ்ட் செல் தியரினா என்னன்னு பார்த்தோம். அதில் வந்து ஒரு 3 சயின்டிஸ்ட் வருவாங்க. மேத்தியஸ் கிளேடன் 1838 என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா, எல்லா பிளான்ட்ஸுமே செல்ஸ்னால தான் கம்போஸ்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்வான் வருவார். அவர் என்ன சொன்னார்னா, 1839 எல்லா பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், பாடிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அவர் அனிமல் செல்ஸை வந்து ஸ்டடி பண்ணி அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அனிமல் செல்ஸ்க்கு மேலே வந்து ஒரு அவுட்டர் லேயர் இருக்குது, அந்த அவுட்டர் லேயருக்கு நேம் பிளாஸ்மா மெம்பரேன், ஓகேவா? அப்படின்றத அவர் சொல்லியிருப்பாரு. இன்னொன்று வந்து செல்வால் வந்து பிளான்ட்ஸுக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால அது வந்து பிளான்ட்ஸ்க்கு ஒரு யூனிக் கேரக்டராக இருக்கிறது என்னென்னா செல்வால். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ருடால்ஃப் வருவார் 1855. அவர் என்ன ஒரு மாடிஃபைட் செல் தியரி கொடுத்துருப்பார். ஆம்னி செல்லுலா ஈ செல்லுலா அப்படின்ற ஒரு டேர்ம் கொடுத்துருக்காரு. என்னன்னா எல்லா செல்ஸுமே வந்து ஏதோ ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ்லேருந்து தான் வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பார். இப்போ நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம செல் தியரினா நம்மளுக்கு என்னன்னா, எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸுமே கம்போஸ்ட் ஆஃப் செல்ஸ், ஓகேவா? நெக்ஸ்ட்டு எல்லா செல்லுமே ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ்லேருந்து தான் நம்மளுக்கு வந்தது, இதுதான். நெக்ஸ்ட்டு ப்ரொகேரியாட்டிக் செல்னு பார்த்தோம். அதை நான் வந்து ஒரு நோக்கியா மெம்பரேன் மாதிரி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். அது வந்து இருக்கிறதுல ஒரு பிரிமிட்டிவ் செல், அதுக்கு நியூக்ளியஸ் கிடையாது, மெம்பரேன் பாண்ட் ஆர்கனல்ஸ் கிடையாது, அதோட சைஸ் வந்து 1 to 10 μm.
நெக்ஸ்ட் அதோட டயக்ராமில் குரோமோசோம்குள்ள டிஎன்ஏ, அது நம்ம டிஎன்ஏவை கண்ணால் பார்க்க முடியாது. அந்த டிஎன்ஏ சுற்றி எந்த ஒரு நியூக்ளியர் மெம்பரேனும் இருக்காது. நெக்ஸ்ட் ஒரு ஆர்என்ஏ, அந்த ஆர்என்ஏல நிறைய ரிபோசோம்ஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் நான் என்ன சொன்னேன்னா பாலிசோம் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி ஒரு ஆர்என்ஏல நிறைய ரிபோசோம்ஸ் இருக்கனால என்ன ஆகும் அப்படின்னா டிஎன்ஏ உள்ள சேஃபாக இல்லை, ஏன்னா நியூக்ளியர் மெம்பரேனால கவர் ஆகலை. அப்போ என்ன ஆகும், டிஎன்ஏல இருக்க ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எந்த ஒரு சேஃப் பவுண்டரிஸுமே இல்லாதனால வெளில வரும். டிஎன்ஏவும் ஆர்என்ஏவும் டிரான்ஸ்லேஷன் நடக்கும், அதுக்கப்புறம் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும். ஸோ டிரான்ஸ்லேஷனும் கப்புல்டு இன் ப்ரோகேரியாட்ஸ். ஓகேவா, அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக சொன்னேன். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், ரிபோசோம்ஸ் பார்த்தோமா. இது என்ன ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், ரிபோசோம்ஸ். ப்ரோகேரியாட்ஸில் 70S ரிபோசோம்ஸ் இருக்கும். ஓகேவா, ஒன்று 50A சப் யூனிட், இன்னொன்று 30A சப் யூனிட். நெக்ஸ்ட்டு அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். அதோட ஸ்ட்ரக்சரில் ஒன்றும் இல்லை, பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும். செல் என்வலப்னா என்னன்னு சொல்லிடுறேன், கிளைகோகேலிக்ஸ், செல் வால், பிளாஸ்மா மெம்பரேன், இது மூணு சேர்ந்தது தான் செல் என்வலப். நெக்ஸ்ட் வந்து அதுக்கிட்ட மீசோசோம் இருக்கும். அந்த மீசோசோமுக்குள்ள நிறைய ரெஸ்பிரேட்டரி என்சைம்ஸ் இருக்கும். அந்த மீசோசோம்ஸ் வந்து செல் டிவிஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அதில் என்சைம் செக்ரேஷனும் மீசோசோமில் தான் நடக்கும். நெக்ஸ்ட் பிளாஸ்மிட் இருக்கும். அந்த பிளாஸ்மிட் வந்து எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் சர்க்குலர் டிஎன்ஏ, டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. ஓகேவா, அந்த பிளாஸ்மிட்குள்ள டெட்டாரா, அதாவது அது வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து அதில் என்ன இருக்குன்னா இன்க்ளூஷன் பாடிஸ். அந்த இன்க்ளூஷன் பாடிஸ்னால் என்னென்னா அது வந்து ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி. கிளைகோஜன் கிரானுல்ஸ், குளுக்கோஸ், சைனோஃபைசின் ஸ்டார்ச், இந்த மாதிரி நிறைய ஸ்டார்ச் வந்து அதில் இருக்கும். நெக்ஸ்ட் குரோமோட்டோஃபோர், அதுக்குள்ளே அது வந்து பிக்மெண்ட் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி. அதில் என்ன இருக்குன்னா குளோரோஃபில் இருக்கும். நெக்ஸ்ட்டு கிளைகோகேலிக்ஸ். ஓகேவா, கிளைகோகேலிக்ஸ்னால் அதில் ரெண்டு இருக்குது, கேப்சியூல், ஸ்லைம் லேயர். கேப்சியூல் வந்து ஒரு ஹார்டான ஒரு ஸ்டிஃபான ஒரு லேயர் மாதிரி, ஸ்லைம் லேயர் வந்து ஒரு லூஸ் ஷீட் மாதிரி. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு பாக்டீரியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து சிலியா, பைலி, ஃப்ளாஜெல்லா, ஃபெம்ப்ரே. சிலியா எதுக்கு ஹெல்ப் பண்ணும், மூவ்மெண்ட் ஹெல்ப் பண்ணும். ஃப்ளாஜெல்லா எதுக்கு ஹெல்ப் பண்ணும், மூவ்மெண்ட் ஹெல்ப் பண்ணும். பைலி அப்படின்றதுக்கு வந்து கான்ஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். கான்ஜுகேஷன் வந்து செக்ஷுவல் கிடையாது, அது வந்து ஒரு தட் மிமிக்ஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகேவா, நெக்ஸ்ட் ஃபெம்ப்ரே அப்படின்றது வந்து ஒரு சர்ஃபேஸை ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் ஆகிற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் என்னென்னா ஃபெம்ப்ரே. பைலினா என்னன்னு சொன்னேன். நெக்ஸ்ட் வந்து ஓகே, சைஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மைக்ரோபிளாஸ்மா, அது வந்து ரொம்ப ஒரு ஸ்மாலஸ்ட் லிவிங் செல், அப்ராக்சிமேட்டாக 0.1 மியூமீட்டர் இருக்கும். நெக்ஸ்ட் வைரஸ், பிபிஎல்லும் அதே மாதிரி தான். நெக்ஸ்ட் வந்து வைரஸ் 0.02 மியூமீட்டர் டு 0.2 மியூமீட்டர். நெக்ஸ்ட் ஒரு ஜென்ரல் பாக்டீரியாவோட சைஸ் எவ்வளோனா 1.5 மியூமீட்டர். ஒரு டிபிக்கல் பாக்டீரியாவோட சைஸ் எவ்வளோனா 1 to 2 மியூமீட்டர். ஷேப்பை வச்சு நம்ம சொல்லிடணும். ஸ்பெரிக்கலாக இருந்ததுன்னா காக்கஸ், ராட் ஷேப்பாக இருந்ததுன்னா பெசிலஸ், ஸ்பைரல்லமாக இருந்ததுன்னா ஸ்பைரல், ஸ்பைரல் ஷேப்பில் இருந்ததுன்னா ஸ்பைரல்லம், கமா ஷேப்பில் இருந்ததுன்னா விப்ரியோ. ஓகேவா, இதுதான் வந்து நான் லாஸ்ட்டில் எடுத்திருந்த, ஆமாம் இதுதான் நான் லாஸ்ட்டாக இது வரைக்கும் இவ்வளோ தான் நடத்தியிருக்கேன். ஓகேவா, இதுக்கப்புறம் நம்ம யூகேரியாட்டிக் செல் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா யூகேரியாட்டிக் செல் பார்க்கலாம். ஓகேவா, யூகேரியாட்டிக் செல். ஓகே, யூகேரியாட்டிக் செல்லில் என்னென்னலாம் இருக்குன்னா, எதுக்கெல்லாம் யூகேரியாட்டிக் செல்ஸ் இருக்குன்னா பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் ஃபங்கை. இன்னொன்று கூட ஒன்று இருக்குது, ப்ரோட்டிஸ்ட்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இது வந்து நான் என்ன சொன்னேன்னா இது வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஆர் ஐஃபோன் மொபைல் மாதிரி வச்சுக்கோங்கன்னு சொன்னேன்னா இது வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஆர் ஐஃபோன் மொபைல் மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இதுகிட்ட என்ன இருக்குது அப்படின்னா இதுகிட்ட ட்ரூ நியூக்ளியஸ் இருக்குது. ஓகேவா, இதுகிட்ட என்ன இருக்குது, ட்ரூ நியூக்ளியஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இதுகிட்ட என்ன இருக்குது, மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸும் இருக்குது. மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸும் இருக்குது. ஓகேவா, ட்ரூ நியூக்ளியஸும் இருக்குது, மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸும் இருக்குது. இதோட ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னா இதோட ஃபியூச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்னா இதோட ஃபியூச்சர்ஸ் என்னென்னா மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் ப்ரெசென்ட். ஓகேவா, அதை நான் மேலே சொல்லிட்டேன், மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் ப்ரெசென்ட். நெக்ஸ்ட்டு கம்பார்ட்மெண்டலைசேஷன் ஆஃப் சைட்டோபிளாசம். நான் எழுதிட்டு நான் அது என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆஃப் சைட்டோபிளாசம் இது என்ன அப்படின்னா
ஒரு ரூம் மாதிரி வச்சுக்கோங்க. லைக் எப்படின்னா ஒவ்வொரு ஆர்கனலும் ஒவ்வொரு அதோட ஃபங்க்ஷன்ஸை பண்ணுறதுக்கு தனித்தனியான ஏரியாஸ் இருக்கும். அதுதான் என்னென்னா கம்பார்ட்மெண்டலைசேஷன் ஆஃப் சைட்டோபிளாசம் அப்படின்றது. ஓகேவா? இப்போ சும்மா என்னென்னா இப்போது இது ஸ்டோரேஜ் ரூம், இதுதான் இன்க்ளூஷன் பாடிஸ், இங்கே தான் வந்து ஸ்டார்ட்லாம், அந்த மாதிரி நம்ம ப்ரோகேரியாட்டிக்ஸ் சொல்கிறோம்ல, அதே மாதிரி யூகேரியாட்டிக்ஸில் தனித்தனியாக செப்பரேட்டாக வந்து என்ன இருக்குன்னா அதோட ஃபங்க்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு தனித்தனியான ஏரியாஸ் இருக்கும். அதுதான் அந்த கம்பார்ட்மெண்டலைசேஷன் ஆஃப் சைட்டோபிளாசம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா வெல் ஆர்கனைஸ்ட் நியூக்ளியஸ் வித் நியூக்ளியர் என்வலப். வெல் ஆர்கனைஸ்ட் நியூக்ளியஸ் வித் நியூக்ளியர் envelope with nuclear envelope. ஓகேவா? நல்லா ஆர்கனைஸ்டான நியூக்ளியஸ் இருக்கும் வித் நியூக்ளியர் என்வலப்போட. ஓகேவா? நியூக்ளியர் மெம்பரைனோட. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஜெனட்டிக் மெட்டீரியல் எப்படி இருக்குன்னா ஒரு லீனியர் அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கும். genetic material arranged in linear chromosomes. அப்படின்னா இது என்னக்கா அப்படின்னா டிஎன்ஏ ஒன்றும் கிடையாது. டிஎன்ஏ வந்து ஸ்ட்ரெயிட்டா குரோமோசோம்ல அரேஞ்ச் ஆயிடும். ஓகேவா? அங்கே ப்ரோகேரியாட்ஸ்ல வந்து சர்க்குலரா இருக்கும். இங்கே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். ஓகேவா? டிஎன்ஏ எப்படி இருக்கும்? ஸ்ட்ரெயிட்டா அரேஞ்ச் ஆயிடும். அதுதான் இது. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் சைட்டோஸ்கெலிட்டன் அண்ட் லோகோமோட்டரி ஸ்ட்ரக்சர் பிரசன்ட். ஓகேவா? காம்ப்ளெக்ஸ் cytoskeleton and locomotory structure present. இப்படி போடுறதுக்கு மீனிங் தெரியும்ல, ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுக்கு அப்படி இருக்கேன். ஓகே, காம்ப்ளெக்ஸ் சைட்டோஸ்கெலிட்டன்னா என்ன அப்படின்னா இப்போ செல்க்கு ஷேப்பு மூமெண்ட் எல்லாமே கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படி சொல்லலாம். இது எப்படின்னா ஒரு சப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் மாதிரி. அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா காம்ப்ளெக்ஸ் சைட்டோஸ்கெலிட்டன் சொல்லுவோம். ஒரு சப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் மாதிரி. ஓகேவா? செல்லுக்கான ஷேப்பு மூமெண்ட் எல்லாமே கண்ட்ரோல் பண்ற ஒரு சப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் யாருன்னா இந்த சைட்டோஸ்கெலிட்டன் தான். நெக்ஸ்ட் லோகோமோட்டரி ஸ்ட்ரக்சர்ஸ்னா என்னென்னு தெரியும்ல, அந்த சிலியா, ஃபிளாஜெல்லா, சூடோபோடியா, இது எல்லாமே இதில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நான் எழுதிடுறேன். இதுக்கும் என்னென்னா சிலியா, நெக்ஸ்ட் ஃபிளாஜெல்லா, அப்புறம் சூடோபோடியா, இந்த மாதிரியான லோகோமோட்டரி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? இது முடிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன இதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். இன்னொரு ஒரு ஃபியூச்சர் இருக்கு. என்ன அப்படின்னா யூஸ்வலி லார்ஜர் அண்ட் மோர் காம்ப்ளெக்ஸ் தென் ப்ரோகேரியாட்டிக் செல். இது வந்து என்சிஆர்டி லைன். ஓகேவா? யூஸ்வலி எழுதிக்கோங்க. யூஸ்வலி லார்ஜர் அண்ட் மோர் காம்ப்ளெக்ஸ் than prokaryotic cell. இந்த காம்ப்ளெக்ஸ்ன்ற வேர்டு முக்கியம். ஓகேவா? more complex than prokaryotic cell. ஏன்னா இதை வந்து எதில் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு அசர்ஷன் ரீசனில் கொடுத்து இது ஒரு கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. அதனால தான் இந்த வேர்டு வந்து இம்பார்ட்டன்ட். மோர் காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ நான் என்னென்ன சொல்லியிருக்கேன், யூகேரியாட்டிக் செல்லாம் என்ன அப்படின்றது சும்மா ஒரு இதெல்லாம் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அதோட ஃபியூச்சர்ஸ் என்னென்னலாம் அதில் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பிளான்ட் செல் வெர்சஸ் அனிமல் செல் டிஃப்ரென்ஸோட பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா பிளான்ட் செல் அனிமல் செல்லுக்கான டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். பிளான்ட் செல்
இது வந்து அனிமல் செல். பிளான்ட் செல்லில் என்னென்னலாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, அனிமல் செல்லில் என்னென்னலாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஏன் இப்படி வந்து பிளான்ட் செல் அனிமல் செல் வந்து ஒரே மாதிரி இல்லை அப்படின்னா, யூகேரியாட்ஸ் வந்து ஆல் யூகேரியாட்டிக் செல் ஆர் நாட் ஐடென்டிக்கல். இது ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. அதனாலதான் இந்த பிளான்ட் செல்ல ஒரு மாதிரியும் அனிமல் செல்ல ஒரு மாதிரியும் இருக்கு. ஓகேவா? என்னன்னா ஆல் யூகேரியாட்டிக் செல் ஆர் நாட் ஐடென்டிக்கல். இது வந்து என்சிஆர்டி பாயிண்ட். இது அதனாலதான் பிளான்ட் செல்ல என்னென்ன இருக்கு, அனிமல் செல்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ செல்வால். ஃபர்ஸ்ட் என்ன? செல்வால் பிளான்ட் செல்ல இருக்கும். அதுதான் அவர் ஸ்வான் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அது வந்து ஒரு யூனிக் கேரக்டர் ஆஃப் பிளான்ட் செல் அப்படின்னு சொல்லியிருந்தார். அனிமல் செல்ல இருக்காது, ஆப்சண்ட். நெக்ஸ்ட் என்னன்னா பிளாஸ்டிட்ஸ். இது வந்து பிளான்ட் செல்ல இருக்கும், ப்ரெசன்ட். அனிமல் செல்ல ஆப்சண்ட். நெக்ஸ்ட் சென்ட்ரியோல்ஸ். பிளான்ட் செல்ல ஆப்சண்ட், ஆப்சண்ட். அனிமல் செல்ல ப்ரெசன்ட். நெக்ஸ்ட் வேக்யூல். வேக்யூல் வந்து பிளான்ட் செல்ல லார்ஜ் சென்ட்ரல் வேக்யூல். கண்டிப்பாக வேக்யூல் இருக்கும், லார்ஜாக இருக்கும். ஓகேவா? இங்கே இருக்காது, மேபி ஸ்மாலாக இருக்கலாம். ஆனால் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இல்லை அப்படின்ற மாதிரி தான் என்செட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இப்போ பிளான்ட் செல் அனிமல் செல்க்கான டிஃப்ரென்ஸும் பார்த்தாச்சு. ஓகேவா? இதுதான் வந்து ஒரு யூகேரியாட்டிக் செல். ஓகேவா? நான் டயக்ராம் எடுக்கிறதுக்காக தான் பாஸ் பண்ணேன். இதுதான் வந்து ஒரு யூகேரியாட்டிக் செல். இதில் நான் என்னென்ன பார்ட்ஸ் அப்படின்றத சொல்லிடுறேன், ஏன்னா ஸ்ட்ரக்சர் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதுதான் என்ன அப்படின்னா பிளாஸ்மா மெம்பரேன். இது வந்து என்ன? கோல்கை அப்பரேட்டஸ். இது வந்து வெசிகல்ஸ். இது தெரியும்ல, மைட்டோகாண்ட்ரியா. நெக்ஸ்ட்டு இவங்க தான் யாருன்னா ரிபோசோம்ஸ். இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் மேலே ஒரு ரெட் கலரில் இருக்காங்கல்ல, இவங்களாம் தான் ரிபோசோம்ஸ். இவங்களாம் தான் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இவர் தான் நியூக்ளியஸ். ஓகேவா? இதுதான் வந்து ஒரு யூகேரியாட்டிக் செல். ரிபோசோம்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு சொல்லுவோம். ரிபோசோம்ஸ் இல்லாத அந்த சைடை நம்ம ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரக்சரும் பார்த்தாச்சு. பிளான்ட் செல் அனிமல் செல்க்கும் நான் வேணா ஸ்ட்ரக்சர் காட்டுறேன். ஓகேவா? சும்மா அதே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போவோம். இல்லைன்னா வேண்டான்ற டயக்ராம், ஏன்னா ஒரே இதுதான் பெருசாக. என்ன இதில் சென்ட்ரியோல்ஸ் இருக்கும் அனிமல் செல்லில், அதில் சென்ட்ரியோல்ஸ் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் டயக்ராம் இருக்கும். ஸோ டயக்ராம் வந்து பார்த்துக்கோங்க, இன்சைட்லேயே இருக்குது. சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க, ரொம்பலாம் இது கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்குள்ளே போகலான்னா செல் மெம்பரேனுக்குள்ளே போகலாமா? செல் மெம்பரேன். ஓகே, செல் மெம்பரேன். இதில் என்னென்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இன்வென்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த செல் மெம்பரேனை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்க ஆரம்பித்தாங்க. ஓகேவா? 1950s நினைக்கிறேன். ஆமாம், 1950ஸ்க்கு அப்புறமா. ஃபஸ்ட்டு இதில் நம்ம என்ன பார்த்துடலான்னா இந்த செல் மெம்பரேனோட காம்போசிஷன் பார்த்துடலாம். ஓகேவா? இதோட காம்போசிஷன் எப்படி இருக்குது அப்படின்றது பார்த்துடலாம். காம்போசிஷன் ஆஃப் செல் மெம்பரேன். ஓகே, இதோட காம்போசிஷன் என்னன்னா லிப்பிட்ஸ் ப்ளஸ் ப்ரோட்டீன்ஸ். ஓகேவா? நிறைய லிப்பிட்ஸ் ப்ளஸ் ப்ரோட்டீன்ஸ், இதுதான் இதோட காம்போசிஷன். சிம்பிளாக சொல்லணும்னா மெனி லிப்பிட்ஸ் ப்ளஸ் ப்ரோட்டீன்ஸ். நான் டயக்ராம் வச்சு சொல்லுவேன் கண்டிப்பாக. ஃப்ளூயிட் மொசைக் மாடலுக்கு வந்து டயக்ராம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா பாஸ்போலிபிட்ஸ். ஓகேவா? இப்போ இதுதான் வந்து
பாஸ்போலிபிட்டோட ஹெட் மாதிரி. இது வந்து டெய்ல்னு வச்சுக்கோங்க. இது வந்து பாஸ்போலிபிட்டோட பாஸ்பேட் ஹெட். ஓகேவா? இது வந்து வாட்டர் லவ்விங். இது எப்போவுமே வாட்டர் லவ்விங். அதனால அது என்ன சொல்லணும்னா ஹைட்ரோஃபிலிக். நான் அதை எழுதிட்டேன், இதுக்கும் நான் அதை ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதுறேன். ஒரு நிமிஷம். நம்ம எழுதலாம். அதுக்கு முன்னாடி பாஸ்போலிபிட்ஸ் இது எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னா அரேஞ்ச்டு இன் பைலேயர். ஓகேவா? எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும்? அரேஞ்ச்டு இன் பைலேயர். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா அதுதான் நோட்ஸாக எழுதுறேன்ல. ஸோ நான் நோட்ஸாக எழுதுறேன். இதுதான் ஹெட்டு. ஓகேவா? இது வந்து டெய்ல். இதுதான் பாஸ்பேட் ஹெட்டு. இது வந்து லிப்பிட். இது வந்து போலார். இது வந்து நம்மளுக்கு நான் போலார். என்ன போலார் நான் போலார்னா இது வந்து வாட்டர் லவ்விங். வாட்டர்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இவங்க என்னன்னா ஹைட்ரோஃபிலிக். இவங்களுக்கு வாட்டர்னா சுத்தமாக பிடிக்காது. ஸோ வாட்டர் ஹேட்டர்ஸ் இவங்க அதனால ஃபோபிக்னா ஃபியர் இல்லையா? ஸோ வாட்டர் ஃபியர், ஹைட்ரோஃபோபிக். ஓகே, இது முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட்டு என்ன சொல்ல, இதில் வந்து கொலஸ்ட்ரால் வந்து இதில் ப்ரெசன்ட். ஓகேவா? இதில் என்ன இருக்குன்னா கொலஸ்ட்ரால் இருக்கும். கொலஸ்ட்ரால் ப்ரெசன்ட். கார்போஹைட்ரேட்ஸும் இருக்கும் இதில். கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரெசன்ட். ஓகேவா? இதுதான் இதில் இருக்க சில பாயிண்ட்ஸ். இதுதான் என்சிஆர்டிலே இருக்கும். இது நோட்ஸ் நான் கொடுத்துட்டு இப்போவே நீங்கள் வந்து இதில் கொஞ்சம் அட்டென்டிவாக இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்சிஆர்டியில் படிக்கும்போது புரியும். நம்ம ஏதோ ஒன்று படிச்சிருக்கோம், நம்ம ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் புரியுதேன்னு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். எனக்கெல்லாம் அப்படிதான் இருக்கும். இப்போ நான் ஏதோ ஒரு சாப்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக உட்காந்து பார்க்குறேன்னா எனக்கு அதில் என்சிஆர்டியில் படிக்கும்போது இல்லை நானாக ஒரு சம் வந்து சால்வ் பண்ணிட்டேன், எதுவுமே பார்க்காம எந்த புக்கும் பார்க்காம நானே ஒரு சம் சால்வ் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். அது எல்லா நீட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் வரும். ஓகேவா? அந்த மாதிரி தான். அதனால நீங்கள் என்ன இதை ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் என்ஜாய் ரீட் பண்ணும்போது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும்ல, அதை இதனாலையுமே ஈடுகட்ட முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஹியூமன் ஆர்பிசி மெம்பரேனில் எவ்வளோ பர்சன்டேஜ் லிப்பிட்ஸ் இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ரோட்டீன்ஸ் இருக்குன்றது கண்டிப்பாக கொஸ்டின் வரும். அதை எழுதிக்கோங்க. ஹியூமன் ஆர்பிசி மெம்பரேனில் 52% ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், 40% லிப்பிட்ஸ் இருக்கும். ஓகேவா? இவ்வளோதான். நான் வந்து நோட்ஸ் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக கொடுக்க வேணாம்னு யோசித்தேன், யூகேரியாட்டிக் மாதிரி. ஓகேவா? யூகேரியாட்டிக் மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸாக கொடுக்க வேணாம்னு நினச்சேன். நான் நிறையா பாயிண்ட்ஸ் அதனால தான் எனக்கு அப்படியே என்சிஆர்டி லைன் எடுத்து எனக்கும் எழுத தெரியும், ஆனால் அது வேண்டாமே தான் நான் இப்படி ஷார்ட்டாக கொடுக்குறேன். அதனால நீங்கள் கிளாஸை பார்த்தா தான் இப்படி எழுதியிருக்கிறது உங்களுக்கு புரியும். இதில் நோட்ஸ் மட்டும் படிச்சிங்கன்னா புரியாது. ஓகேவா? அதனால தான் சொல்கிறேன். அதனால கிளாஸை கொஞ்சம் அட்டென்டிவாக பாருங்கள். எனக்கு 4 பேர் பார்த்தாலும் அந்த 4 பேரும் சின்சியராக பார்க்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து மெம்பரேனில் இருக்க அந்த ப்ரோட்டீன்ஸோட டைப்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் மெம்பரேன் ப்ரோட்டீன்ஸ். மெம்பரேன் ப்ரோட்டீன்ஸ் என்னென்ன டைப் அப்படின்னா 2 டைப் இருக்குது. ஓகேவா? ஒன்று இன்டெக்ரல் ப்ரோட்டீன்ஸ், இன்னொன்று பெரிஃபெரல் ப்ரோட்டீன்ஸ். ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் ப்ரோட்டீன்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். இன்டெக்ரல் ப்ரோட்டீன்ஸ்
இன்டெக்ரல் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னா ஃபுல்லி ஆர் பார்ஷியலி இது வந்து எப்படி இருக்குன்னா பரீடாக இருக்கும், அதாவது டீப்பாக மெம்பரேனில் எம்பர்ட் ஆகிருக்கும். ஓகேவா, சிலது டீப்பாக எம்பர்ட் ஆகிருக்கும், சிலது வந்து பார்ஷியலாக நம்மளுக்கு எம்பர்ட் ஆகிருக்கும். அதுதான் இந்த இன்டெக்ரல் ப்ரோட்டீன்ஸ். எழுதிக்கோங்க, fully or partially buried, அதுதான் integral proteins. Next, peripheral proteins. Peripheral proteinsனா சர்ஃபேஸில் மட்டும்தான் இருக்கும். ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக அதை ரிமூவ் பண்ணி இல்லைன்னா நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்மளால் எடுக்க முடியும். ஏன்னா சர்ஃபேஸ்லேயே தானே இருக்குது, டீப்பாக இல்லைல்ல, அதனால் நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம்னா ரிமூவ் பண்ணலாம் இல்லைன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். அந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க, ஈஸிலி ரிமூவ்டு, ஏன்னா அது வந்து சர்ஃபேஸில் தான் இருக்கும். ஓகேவா, இப்படி எழுதிக்கோங்க, லைன் சர்ஃபேஸ். ஓகே, 2 பாயிண்ட் முடிஞ்சிருச்சா? இதுதான் இன்டெக்ரல் ப்ரோட்டீன்ஸ், பெரிஃபெரல் ப்ரோட்டீன்ஸ். இது முடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் வந்து ஃப்ளூயிட் மொசைக் மாடல். இதை கொடுத்தது யாருன்னா சிங்கர் நிக்கோல்சன். இயர் வந்து 1972. அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம், அதுக்கு டயக்ராமும் இருக்குது, அதுவும் பார்க்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னென்னா ஃப்ளூயிட் மொசைக் மாடல். இதை கொடுத்தது யாரு? சிங்கர் அண்ட் நிக்கோல்சன். அதாவது நான் சொல்லியிருக்கேன், இது வரைக்கும் நம்ம எவ்வளோ சயின்டிஸ்ட் பார்த்துருக்கோம். ஆண்டன் வான் லீவன்ஹூக் ஃபர்ஸ்ட் சா அண்ட் டெஸ்கிரைப் லைஃப் செல். ராபர்ட் ப்ரவுன் நியூக்ளியஸை கண்டுபிடிச்சாரு. ஸ்லீடன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, 3 ஆச்சு. ஸ்வான் 1839 அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, 4. அதுக்கப்புறம் ருடால்ஃப் வந்திருப்பாரு 1855, 5. இப்போ யார் வந்திருக்கா? சிங்கர் அண்ட் நிக்கோல்சன். ஓகேவா, இது எல்லாமே ஃப்ரண்ட் பேஜில் எழுதிக்கோங்க. சிங்கர் அண்ட் நிக்கோல்சன் இயர் வந்து 1972 இந்த மாடல் கொடுத்துருக்காரு. ஓகேவா, இதுதான் ஒரு வைட்லி அக்செப்ட் மாடல். வைட்லி அக்செப்டட் மாடல்னா இந்த மாடல் தான் பிளாஸ்மா மெம்பரேனுக்கு. ஓகேவா, வைட்லி அக்செப்டட் மாடல். நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு, மெம்பரேனில் அந்த மெம்பரேன் எப்படி இருக்குன்னா ஒரு ஃப்ளூயிட் கன்சிஸ்டன்சியில் ப்ளஸ் ஒரு மொசைக் கண்டிஷனில் இருக்கனால தான் இந்த மாடலுக்கு பேரே என்ன, ஃப்ளூயிட் மொசைக் மாடல். ஓகேவா, பிளாஸ்மா மெம்பரேன் எப்படி இருக்குது, ஒரு ஃப்ளூயிட் மாடலில் இருக்குது. ஏன் அது ஃப்ளூயிட் மாடலில் இருக்குன்னா, இப்போ சாலிடாக ஸ்டிஃபாக இருந்தால் என்ன பண்ண முடியாது, மாலிகுல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியாது. அதனால அந்த ஃப்ளூயிட் இதில் தான் அது இருக்க முடியும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், அது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ப்ரோட்டீன்ஸ் வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் சைட் வேஸில் மூவ் ஆகும். நெக்ஸ்ட் மொசைக் அப்படின்றது அதோட லிபிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸோட அரேஞ்ச்மெண்ட் வந்து அந்த மொசைக் பேட்டர்னில் இருக்குமா. அதனால தான் அந்த மாடலுக்கான பேர் என்ன வச்சிருக்காரு, ஃப்ளூயிட் மொசைக் மாடல் அப்படின்னு வச்சிருக்காரு. ஓகேவா, நெக்ஸ்ட் என்னன்னா, இதில் இருக்க அந்த லிப்பிட்ஸ் இருக்குல்ல, அந்த லிப்பிட்ஸ் தான் நம்மளுக்கு அதோட அந்த பிளாஸ்மா மெம்பரேனுக்கு ஒரு அந்த செல் மெம்பரேனுக்கு ஒரு ஃப்ளூயிடிட்டியே கொடுக்கும். ஓகேவா, அது ஃப்ளூயிடிட்டியாக இருக்குன்னா அதுக்கு அதை கொடுக்கறது யாருன்னா அந்த லிப்பிட்ஸ் தான். ஓகேவா, அந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. லிப்பிட்ஸ் கிவ்ஸ் ஃப்ளூயிடிட்டி. லிப்பிட்ஸ் கிவ்ஸ் ஃப்ளூயிடிட்டி. இது ஃப்ளூயிடிட்டி கொடுக்கறதுனால தான் நம்மளுக்கு பாஸ்போர்ட் லிபிட் வந்து அந்த மாலிகுல்ஸ் ஃப்ரீயாக மூவ் பண்ணலாம். ஓகேவா, ப்ரோட்டீன்ஸ்லாம் சைட் பை சைட் மூவ் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளூயிடாக இருந்தால் தான் மூவ் ஆகலாம். சாலிட் ஸ்டிஃபாக இருந்தால் கண்டிப்பாக மூவ் ஆக முடியாது. ஓகேவா, அதுதான் இந்த பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஃப்ளூயிடிட்டி அலோஸ் செல் growth, ஃபார்மேஷன், செக்ரேஷன், எண்டோசைட்டோசிஸ், செல் டிவிஷன். இது எல்லாமே அந்த ஃப்ளூயிடிட்டி அலோவ் பண்ணு. அது ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஃப்ளூயிடிட்டி அலோவ் செல் growth, formation, secretion, endocytosis, and cell division.
ஓகேவா? இதுதான் ஃப்ளூயிட் மொசைக் மாடல். இப்போ நான் இதை வந்து டயக்ராம் வச்சு நான் எப்படிலாம் இது நடக்குது அப்படின்றது சொல்கிறேன். இதுதான் என்சிஆர்டியில் கொடுத்துருக்க டயக்ராம். ஓகேவா? இதில் பெருசாக எதுவும் இல்லை. இதுதான் பெரிஃபரல் புரோட்டீன் சொன்னேன் இல்லையா? இது வந்து சர்ஃபேஸில் தான் இருக்கும் அப்படின்னு. சர்ஃபேஸில் இருக்கா? இது வந்து இன்டெக்ரல் புரோட்டீன். இது என்னன்னு சொன்னேன்? டீப்பாக வந்து உள்ளே இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ இது நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து பாஸ்போர்ட் லிபிட். இப்படி தான் இருக்கும். இந்த பாஸ்போர்ட் லிபிடோட ஹெட்டு வந்து பாஸ்பேட் ஹெட்டு வந்து நம்மளுக்கு அவுட் சைடில் இருக்கும். அந்த லிப்பிட் இருக்குல்ல, அந்த டெய்ல் வந்து நம்மளுக்கு உள்ள இன்சைட் ஃபேஸில் பார்த்த மாதிரி இருக்கும். இப்படி தான் இதோட அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். அதனால அது பை லேயர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இது சுகர் பாஸ்போர்ட் லிபிட் சொல்லிட்டேன்னா அவ்வளோதான். இதில் வந்து இங்கே என்ன ஆகும்னா O2 வந்து டிஃப்யூஸ் ஆகி இங்கே வரும். இங்கேருந்து CO2 வந்து இது மூலிமா டிஃப்யூஸ் ஆகி இங்கே போகும். அதுதான் நம்ம ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், பேசிவ் டிரான்ஸ்போர்ட். அதை நான் என்சிஆர்டியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது என்சிஆர்டிக்கே அதில் புரியும். நோட்ஸ்லாம் அது நோட்ஸ் எடுத்தால் இன்னுமே பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால நான் அதை என்சிஆர்டிக்கே சொல்கிறேன். அதுலேயே கண்டிப்பாக புரியும். ஓகேவா? இங்கேருந்து O2 டிஃப்யூஸ் ஆகி இங்கே வரும். இங்கேருந்து CO2 டிஃப்யூஸ் ஆகி போகும். ப்ரோட்டீன் சைட் பை சைடு என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு இதாகிட்டு இருக்கும். ஸோ ப்ரோட்டீன்ஸ்லேருந்து நம்மளுக்கு சுகர் அந்த மாதிரி. இந்த டயக்ராம் வந்து இந்த டயக்ராம் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு எதுவும் இருக்காது. ஓகேவா? இதுதான் இது நான் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் பேசிவ் டிரான்ஸ்போர்ட் சொல்லும் போது ஆஸ்மோசிஸ் இது எல்லாமே வரும். அது சொல்லும் போது அது என்சிஆர்டி படிக்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகேவா? அந்த டயக்ராம் இன்னுமே டீப்பாக புரியும். நம்ம இப்போ என்சிஆர்டிக்கு போகலாம். என்சிஆர்டி போய் படிச்சுட்டு கொஷின்ஸ் வந்து நான் இப்போ நோட்ஸோடு நான் எடுத்துகிட்டு வரல. நான் இன்னும் கொஷின்ஸ் ரெஃபர் பண்ணல. நான் கொஷின்ஸ் ரெஃபர் பண்ணிவிட்டு நான் டிபிபி வந்து டெலிகிராமில் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி டெலிகிராமில் யார் யாரெல்லாம் இல்லையோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் டெலிகிராமு. அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் தான் நான் டிபிபி நோட்ஸ் எல்லாமே டெலிகிராமில் தான் போடுவேன். ஓகேவா? இப்போ நம்ம என்சிஆர்டி போகலாம். ஓகே, யூகேரியாட்டிக் செல்ஸ்லேருந்து தானே பார்க்கணும். The eukaryotes include all protists, plants, animals and fungi. In eukaryotic cells, there is an extensive compartmentalization of cytoplasm. அதான் நான் சொன்னேன், ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக ஒரு ரூம் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட், through the presence of membrane bound organelles இருக்கும். Eukaryotic cell possesses an organized nucleus with a nuclear envelope. நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நோட்ஸில். In addition, eukaryotic cells have a variety of complex locomotory and cytoskeletal structures. இதுவும் நோட்ஸில் சொல்லியிருக்கேன். Their genetic material is organized into chromosomes. எப்படி ஆர்கனைஸ் ஆயிருக்குன்னா லீனியரா. ஓகேவா? எப்படி லீனியரா. All eukaryotic cells are not identical. All eukaryotic cells are not identical. Your point important. Plant and animal cells are different as the former possesses cell walls, plastids and larger central vacuole which are absent in animal cells. On the other hand, animal cells have the centrioles which are absent in almost all plant cells. இதுதான் plant cell, இதுதான் animal cell. ஓகேவா? இந்த டயக்ராம் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து செல் மெம்பரேன் போகலாம். The detailed structure of the membrane was studied only after the advent of the electron microscope in 1950s. Meanwhile, chemical studies on the cell membrane, especially in human red blood cells, chemical studies. ஓகேவா? செல் மெம்பரேனை பற்றி ஃபர்ஸ்ட் எதில் வந்து அந்த ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஆர்பிசிஸ், ஹியூமன் ஆர்பிசிஸில். enabled the pen level charge இல்லை, enabled the scientists to deduce the possible structure of plasma membrane. This studies showed that the cell membrane is mainly composed of lipids and proteins. The major lipids are phospholipids that are arranged in a bilayer. Also, the lipids are arranged within the membrane with the polar head towards the outer side. So, அந்த பாஸ்பேட்டோட ஹெட் வந்து அவுட்டர் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். லைக் இந்த பண்ணு இப்படி, இது அவுட்டர் சைடு தானே இருக்கு அந்த ஹெட் எல்லாமே. ஓகே, அதான் இதில் சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த ஹைட்ரோஃபோபிக் டைல்ஸ். ஓகேவா? அதாவது வாட்டர் ஹீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் த இன்னர் பார்ட், உள்ள ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி. This ensures that the non-polar tail of saturated hydrocarbons is protected from the aqueous environment. In addition to phospholipids, membrane also contains cholesterol. இதில் cholesterol present இருக்கும்னு சொன்னா அந்த பாயிண்ட் இருக்கா? நெக்ஸ்ட், later biochemical investigation clearly revealed that the cell membranes also possess protein and carbohydrates. இதில் என்ன இருக்கும்? கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும்னு நான் நோட்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். The ratio of protein and lipid varies considerably in different cell types. So, ஒவ்வொரு செல் டைப்ஸை பொறுத்து
அந்த ப்ரோட்டீன் அண்ட் லிப்பிடோட ரேஷியோ வந்து நம்மளுக்கு வேரி ஆகிட்டே இருக்கும். இப்போ ஹியூமன் ஆர்பிசியில் அந்த மெம்பரைனில் வந்து 52% ப்ரோட்டீன் இருக்கு, 40% லிப்பிட் இருக்கு. ஓகேவா? ஆனால் ஒவ்வொரு செல்லுக்கும் இது வந்து வேரி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அந்த ரேஷியோ. டிபெண்டிங் ஆன் த ஏஜ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன், membrane proteins can be classified as integral and peripheral. Peripheral proteins lie on the surface of membrane, while the integral proteins are partially or totally buried in the membrane. Structure பார்த்துக்கோங்க. Next வந்து an improved model of the structure of cell membrane was proposed by Singer and Nicholson in 1972. இது வந்து ஒரு widely accepted model. According to this, quasi-fluid nature of lipid enables lateral movement of proteins within the overall bilayer. Quasi-fluid nature அதுதான் அந்த மொசைக் ஃப்ளூயிட் அந்த அந்த ஒரு ஃப்ளூயிடிட்டி நேச்சர் தான் அவங்க இதில் சொல்கிறாங்க. ஓகேவா? அப்படி இருந்தால் தான் ப்ரோட்டீன்ஸ் நம்மளுக்கு என்ன ஆகும்னா சைட் பை சைட் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? அந்த பைலேயரில் this ability to move within the membrane is measured as its fluidity. ஓகேவா? next, the fluid nature of the membrane is also important from the point of view of functions like cell growth, formation of intercellular junctions, secretion, endocytosis, cell division, etc. The fluid nature of the membrane is also important. Membrane of the fluid nature may நம்மளுக்கு important தான். From the point of view of functions, என்னென்ன functions? Cell growth, formation of intercellular junctions, secretion, endocytosis, cell division. One of the most important functions of the plasma membrane is the transport of molecules across it. Plasma membrane ஒரு most important transport என்னன்னா molecules transport பண்ணிக்கிறது தான். ஓகேவா? The membrane is selectively permeable to some molecules present on either side of it. Selectively permeableனா எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடாது. ஓகேவா? செலக்டிவா இதுதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். Many molecules can move briefly across the membrane without any requirement of energy, and this is called passive transport. Passive transportனா என்ன? எந்த ஒரு எனர்ஜியுமே தேவைப்படாது. ஓகேவா? வித்தவுட் எனி ரெக்வயர்மெண்ட் ஆஃப் எனர்ஜி நம்மளுக்கு என்ன ஆகும்னா மாலிகூல்ஸ், நிறைய மாலிகூல்ஸ் நம்மளுக்கு என்ன ஆகும்னா டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே. Neutral solutes may move across the membrane by the process of simple diffusion along the concentration gradient. So neutral solutes, oxygen இதெல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா சிம்பிள் டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலமா நம்மளுக்கு என்ன ஆகும், ஈஸியாக என்ன ஆகும்னா டிரான்ஸ்ஃபர் ஆகும். நெக்ஸ்ட், ஃப்ரம் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன். சிம்பிள் டிஃப்யூஷன் தான் என்னன்னா ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன் போகிறது தான் சிம்பிள் டிஃப்யூஷன். Next, water may also move across this membrane from higher concentration to lower concentration. Movement of water by diffusion தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆஸ்மோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். Movement of water by diffusion is called osmosis. ஓகேவா? As the polar molecules cannot pass through the non-polar lipid bilayer, they require a carrier protein of the membrane to facilitate their transport across the membrane. அதாவது போலார் மாலிகூல்ஸ் வந்து நான் போலார் டெயில் இருக்குல்ல லிபிட்ஸ், அது வந்து நான் போலார் தானே, அதுக்குள்ள அதனால என்ன பண்ண முடியாதுன்னா போக முடியாது. அதுக்காக அதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா கேரியர் புரோட்டீன் தேவைப்படுது. ஓகேவா? அந்த கேரியர் புரோட்டீன்னால தான் அது என்ன ஆகும்னா டிரான்ஸ்போர்ட் மெம்பரேனுக்குள்ள அந்த மாலிகூல்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகிக்கும். A few ions or molecules are transported across the membrane against the concentration gradient from lower to higher concentration. Such a transport is an energy dependent process. அதாவது passive transportனா எனர்ஜியே தேவைப்படாது, ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னா எனர்ஜி தேவைப்படும். ஃபியூ சார்ஜ் ஆர் அயான்ஸ் மாலிகூல்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மெம்பரேனில் டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு எனர்ஜி தேவைப்படும். ஸோ அதனால அது வந்து எனர்ஜி டிபெண்ட் ஃப்ரம் லோவர் கான்சன்ட்ரேஷன் டு ஹையர் கான்சன்ட்ரேஷன். ஹையர்லேருந்து லோவர் போகிறதுக்கு எந்த விதமான எனர்ஜியும் தேவையில்லை, லோவர்லேருந்து ஹையர் போகிறதுக்கு எனர்ஜி வேணும். இது கெமிஸ்ட்ரியிலே இருக்குது. ஓகேவா? கெமிஸ்ட்ரியிலே இந்த மாதிரி தான் ஏதோ ஒரு கான்செப்ட் வரும். அது ஓகே, அது லேட்டாக என்னன்னு சொல்கிறேன். இந்த கான்செப்ட் என்ன? ஓகே, chemistry விட்டுருங்க, பயாலஜி வாங்க. From lower to higher concentration, such a transport is an energy dependent process in which ATP is utilized. அந்த transport தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் Na + or K+, அதாவது சோடியம். இப்போ சோடியம் வந்து 3 சோடியம் வந்து வெளில வரும், 2 பாஸ்பேட் வந்து உள்ளே போகும். அதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சோடியம் பொட்டாசியம் பம்ப் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். அதுதான் அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. இவ்வளோதான் அன்னைக்கு. செல்வால் வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். செல்வாலோ என்சிஆர்டி
படித்தாலே புரியும். ஸோ என்சிஆர்டி படிச்சுட்டு எண்டோமெரின் சிஸ்டம் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். என்ன இருக்கும்? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி apparatus, லைசோசோம்ஸ் வாக்யூல்ஸ் இருக்குது, மைட்டோகாண்ட்ரியா, பிளாஸ்மிட்ஸ், சைட்டோஸ்கெலிட்டன், சிலியா ஃபிளஜெல்லா, சென்ட்ரோசோம், நியூக்ளியஸ். அவ்வளோதானே? ஓகே, இதை வந்து நம்ம நாளைக்கு முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே, நான் நேற்று சொன்னதான் இன்றைக்கும் சொல்கிறேன். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, கிடைக்கிற டைம் வச்சு படிங்க. ஓகேவா? ஏதாவது புரியலன்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம நிறைய பேர் சொன்னனால ஒன் ஷாட் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக மண்டே வந்து சொல்யூஷன் சாப்டர் ஒன் ஷாட் வந்துடும். டியூஸ்டே வந்து ரெடாக்ஸ் சாப்டர் ஒன் ஷாட் வந்துடும். இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நம்ம வந்து பிப்ரவரிக்குள்ளே சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போலேருந்தே ஒரு நாளைக்கு இவ்வளோ கொஷின்ஸ்னு டார்கெட் வச்சு சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா? முடியுதோ முடியலையோ, ஆன்சர் கிடைக்குதோ இல்லையோ, ட்ரை பண்ணணும். ஓகேவா? அதனால் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப யோசிங்க. சப்போஸ் கிடைக்கல, எனக்கு அவ்வளோ யோசிச்சுமே கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் ஆன்சர் பாருங்கள். ஓகேவா? ஆன்சர் பார்த்து அந்த கொஷினை வந்து இன்னொரு தடவை மறுநாள் காலையில் எடுத்து பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு மைண்டில் இருக்கும். ஒரு நாள் பண்ணிவிட்டு இன்னைக்கு பண்ணிவிட்டு நீட்டு போய் உட்காரும் போது அதுக்கு இடையில பண்ணவே இல்லை, அந்த கொஷினை சால்வ் பண்ணதே கிடையாது அப்படின்னா கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது, பண்ணதும் வேஸ்ட் ஆகிடும். அதனால தான் இன்னைக்கு பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் ஒரு தடவை அந்த கொஷினை சும்மா ஒரு தடவை பாருங்கள். அதுக்கு நாளைக்கு சண்டே தானே, கண்டிப்பாக மோஸ்ட்லி எல்லாரும் உட்காந்து படிக்க தான் செய்வீங்க நல்ல பசங்க. ஓகே, இது நம்ம பேலன்ஸ் இருக்கிறத நாளைக்கு பார்த்துடலாம். நாளைக்கு செல் சாப்டர் முடிச்சிடும். ஓகேவா? செல் சாப்டர் முடிக்கிறது பிரச்சனை இல்லை, கொஷின் சால்வ் பண்ணணும். நடத்துறதும் பிரச்சனை இல்லை. அக்கா நீங்கள் நடத்துறது எனக்கு புரியல, இல்லை இந்த இடத்துல நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க, தப்பாக சொல்லிட்டீங்க அப்படின்னாலும் சொல்லுங்கள், எனக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேவா? அந்த மாதிரி சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அந்த தப்பு பண்ண மாட்டேன். எனக்கும் அந்த ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. வீடியோ 42 minutes போயிடுச்சா? ஓகே, தேங்க்யூ.